பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரியாணியில இருக்க அந்த பீசஸ் தான் சுத்தமா பிடிக்காது. என்ன மாதிரியே நீங்களும் இருக்கீங்களா? உங்களுக்காகவே சூப்பரான ஒரு குஸ்கா அண்ட் பெர்ஃபெக்ட்டான ஒரு 65 ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க காயத்ரி, ஷெஃப் அண்ட் ட்ரெய்னிங் சேனலுக்காக. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப டீப் ப்ரௌன் நம்மளுக்கு தேவையில்லை, கோல்டன் கலர் இருந்தால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா கோல்டன் கலராக ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கையால் இப்படி பிடிச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த புதினா தழை போட்டால் போதும். அதே அளவுக்கு பாதி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா தான் ஜாஸ்தி இருக்கணும், கொத்தமல்லி அதிகமாக சேர்த்திங்கன்னா அது வேறு ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுத்துரும். இப்போது எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸில் இந்த குஸ்கா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போதுமானது. கரெக்டான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் நமக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் பிரியாணி செய்வோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். எக்ஸப்ட் சிக்கன் நம்ம மற்ற எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறோன்னா இதை விட கொஞ்சம் கம்மி எண்ணெய் தான் ஊற்றுவோம். ஏன்னா சிக்கனில் ஏதாவது ஃபேட் கண்டென்ட் இருக்கும், அது உருகி வரும்போது கரெக்டாக இருக்கும். மீட் எதுவுமே சேர்க்காததால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்க்குறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், அதிகம் புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் தனி மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கலாம், இல்லை சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி தெரியறது பிடிக்காது அப்படின்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணி தண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக கொதிச்சு வந்துடும். இப்போது தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்கிறதால 1.25 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பேனில் செய்கிறீங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கொதி நல்லா வரட்டும் தளதளன்னு. அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களோட சின்ன பர்னர் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் இனிஷியலாக வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாலும் வேக வைக்கிற ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா குக்கரோட வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே டர்ன் ஆஃப் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அந்தளவுக்கு காரம் போடலை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு, தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு குஸ்கா தான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் குக்டோட இந்த மெட்ராஸ் 65 மசாலா தான் வாங்கியிருக்கேன் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே போடலன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே எனக்கு ட்ரை பண்ணணும் போல் இருந்துச்சு. இதில் 25 கிராம்ஸ் அளவுக்கு மசாலா கொடுத்துருக்காங்க. ஒரு 25 கிராம்ஸ் மசாலா 250 கிராம்ஸ் சிக்கனுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு மஞ்சள் தூள் பிடிக்கல அப்படின்னா லைட்டாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். தண்ணி அவங்க 50 ml அளவுக்கு சேர்த்துக்க சொன்னாங்க. நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்ரெடி சிக்கனில் விட்டுருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சிக்கனை ஊற விடும்போது அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதனால் நான் தண்ணி அவ்வளோவா சேர்க்கலை. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது ஷாலோ ஃப்ரை பண்ணப்போவுமே நல்ல ஒரு கோட்டிங்கோட, அதே மாதிரி கோட்டிங் எதுவுமே ரிமூவ் ஆகாமல் சூப்பராக வந்து இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணால் ஒரு ரெசிபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் போன்லெஸ் சிக்கனில் பண்ணதுனால ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் போனோட பண்ணுறீங்கன்னா மேபி டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போதும் டைம் டிஃபர் ஆகலாம். ஸோ சிக்கன் எப்படி வேகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி நான் திருப்பி போட்டுட்ருக்கேன். அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. அதே மாதிரி நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். சிக்கனும் ஹார்ட் ஆகாமல் நல்லா ஜூஸியாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த மசாலாவும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் நீங்கள் சேர்க்காமல், லைக் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி அப்படியே பொரிச்சிட்டிங்கனாலே சூப்பராக வந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.